லட்சம் கன அடி தண்ணீர் வீணாக கடலில் கலந்து வரும் நிலையில் மயிலாடுதுறை நகரில் காய்ந்து கிடக்கும் குளங்கள். நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அலட்சியத்தால் நிலத்தடி நீர்மட்டம் கடும் சரிவு. மயிலாடுதுறை நகரத்தின் நடுவே காவிரி ஆறு செல்கிறது. நகரத்தை காவிரியின் வடக்கு பகுதி, காவிரியின் தெற்கு பகுதி என்று பிரித்துள்ளனர். காவிரி மற்றும் அதன் கிளை ஆறுகளான பட்டமங்கலம் வாய்க்கால், பழங்காவேரி வாய்க்கால், நலத்துக்குடி வாய்க்கால் உள்ளிட்ட வாய்க்கால்கள் வழியே 55 குளங்கள் மற்றும் 33 குட்டைகளுக்கு தண்ணீர் வழங்கப்படும். காவிரி நீர் வரும்போது கிளை வாய்க்கால்கள் வழியே இந்த நீர்நிலைகளுக்கு தண்ணீர் திறக்கப்படும். இதற்கான வாய்க்கால்கள் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டிலும், குளங்கள் நகராட்சி நிர்வாகத்தின் கீழும் பராமரிப்பிலும் உள்ளன. குளங்களுக்கு நீர்வரத்து வாய்க்கால்கள் தூர்வாராத காரணத்தினாலும், காவிரி ஆற்றின் கிளை வாய்க்கால்களான பழங்காவிரி, பட்டமங்கலம் வாய்க்கால்களில் தண்ணீர் திறக்காத காரணத்தினாலும் நகரில் உள்ள ஒரு குளத்தில் கூட தண்ணீர் வந்து சேரவில்லை. இதனால் மயிலாடுதுறை நகரில் நிலத்தடி நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருகின்றது. குளங்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை. கடந்த 10 தினங்களாக கொள்ளிடம் ஆற்றின் வழியே தினம்தோறும் 1 லட்சம் கன அடிக்கு குறையாமல் கடலுக்குள் தண்ணீர் வீணாக சென்று வருகிறது. அதே நேரம் மயிலாடுதுறை நகரிலும் 5 தினங்களாக காவிரியில் தண்ணீர் செல்கிறது. மயிலாடுதுறை நகரத்தில் நகர புனரமைப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மட்டைக்குளம், ஐயன்குளம், மாமரத்து மேடைக்குளம், கண்ணாங்குளம், வண்ணான்குளம் உள்ளிட்ட 13 குளங்கள் சீரமைக்கப்பட்டுள்ளது. நடைமேடை, படித்துறைகள், நீர்வரத்து வாய்க்கால்கள் அமைக்கப்பட்டு விளம்பர பலகைகளுடன் குளங்கள் பளிச்சென்று காணப்படுகிறது. ஆனால் குளத்தில் தண்ணீர் தான் இல்லை. பெயரளவிற்கு மாமரத்து மேடை குளம் உள்ளிட்ட சில குளங்களுக்கு தண்ணீர் விட்டாலும் தொடர்ந்து தண்ணீர் அளிக்காத காரணத்தால் நீர் உறிஞ்சி குளம் காய்ந்து விடுகிறது. பழங்காவிரியில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகள் காரணமாக தண்ணீர் மேல் ஏறி குளங்களுக்கு செல்வதில்லை. மாவட்ட நிர்வாகம், பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் ஆகியவை ஒன்றிணைந்து குளங்களுக்கு தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமீபத்தில் கடுமையான மழை பெய்து கர்நாடகாவிலிருந்து மேட்டூர் நிரம்பி 2 லட்சம் கன அடி தண்ணீர் காவிரியிலே திறந்து விடப்பட்டது. ஆனால் அந்த தண்ணீரானது மயிலாடுதுறை பக்கம் காவிரியில் தண்ணீர் வராமல் கொள்ளிடம் பக்கம் திருப்பி விடப்பட்டு 2 லட்சம் கன அடி தண்ணீர் கடலிலே கலந்து வீணாகிவிட்டது. மயிலாடுதுறையில் மொத்தம் 55 குளங்கள் உள்ளன. இதில் பெரும்பாலான குளங்களில் காவிரி பக்கம் தண்ணீர் திறந்துவிட்டு கடைமடை பகுதி வரைக்கும் இந்த தண்ணீரை நிரப்பியிருக்கலாம். இந்த குளத்துக்கு பேர் அக்கலாங்குளம். இதை பாருங்கள், வறண்டு கிடக்கு. இதிலெல்லாம் தண்ணீர் ஒப்பியிருக்கலாம். இது மாதிரி மாவட்டத்தில் பெரும்பாலான குளங்கள் தண்ணீர் நிரப்பப்படாமல் வற்றி போய் கிடக்கிறது. சாதாரணமாக மயிலாடுதுறையிலே 18 அடிக்கு அடிப்பம்பு போட்டாலே தண்ணீர் வரும். இப்போது 200, 300, 400 அடிக்கு போர் போட்டு தண்ணீர் எடுக்க வேண்டிய சூழ்நிலையிலே மயிலாடுதுறை அவல நிலையில் உள்ளது. இந்த தண்ணீரை அனாவசியமாக கொள்ளிடத்தில் கொண்டு போய் கடலில் கலக்க விடாமல் மயிலாடுதுறை பக்கம் காவிரியை திறந்து விட்டிருந்தால் நிலத்தடி நீர்மட்டமாவது உயர்ந்திருக்கும். இதெல்லாம் ஏன் தமிழக அரசு முன்னெச்சரிக்கையாக முனைப்போடு செய்யவில்லை என்பதுதான் பொதுமக்களாக எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம்.